Hi friends, வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்னைக்கு வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இப்போது கிச்சனில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளோட கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சிங்க் தான் எப்போவுமே க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். ஸோ அந்த மாதிரி சிங்கை வந்து வீட்டில் இருக்கிற பேஸ்ட்டு வச்சு ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். நம்மளோட சிங்கை வந்து எப்போவும் ராத்திரி நேரத்தில் நீங்கள் வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேஸ்ட் கொஞ்சமாக வந்து வச்சுட்டு இந்த மாதிரி தேய்ச்சி வந்து கழுவி விட்டுட்டீங்க அப்படின்னா சிங்க் வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பார்க்கறதுக்கு நல்லா சுத்தமாகவும் அதே சமயத்தில் நல்ல மைல்டாக ஒரு வாசமும் வந்துட்டுருக்கும். அதே மாதிரி நீங்கள் நார்மலாக பாத்திரம் வந்து ரெகுலராக கழுவி முடித்ததுக்கு அப்புறமா கூட சிங்கை ஒரு தடவை இந்த மாதிரி கழுவி விட்டுட்டீங்க அப்படின்னா சிங்க் வந்து எப்போவுமே சுத்தமாக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம வேறு எந்த பொருட்களுமே யூஸ் பண்ணவே தேவை கிடையாது. இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பேஸ்ட் மட்டும் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா நல்லா இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு ஒரு ஷைனிங் கொடுக்கும். உங்களோட சிங்க் பார்க்குறதுக்கு புதுசு மாதிரி பளிச்சுன்னு இருக்கும். பாருங்கள், நம்ம ஈஸியாக வந்து பேஸ்ட் வச்சு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், நம்மளோட சிங்க் வந்து இந்த மாதிரி க்ளீனாக இருக்குது இல்லையா? ஸோ நீங்கள் வந்து நான்வெஜ் செய்கிற டைமில் கூட இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா எப்போவும் வந்து கிச்சன் வாசமாகவே இருக்கும். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்மளோட சிங்க் ஏரியா, அதுக்கப்புறம் வந்து நம்மளோட பாத்ரூம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கரப்பாம்பூச்சி தொல்லை அதிகமாக இருக்குன்னு நிறைய பேர் டிப்ஸ் கேட்குறீங்க. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, எங்கே வந்து ஈரத்தன்மை அதிகமாக இருக்கோ அங்கே எல்லாமே வந்து கரப்பாம்பூச்சிகள் வந்து அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னோடய பாத்ரூமில் பார்த்திங்க அப்படின்னா அந்த பிளேட் வச்சுருக்கோம்ல தண்ணி போகிறதுக்காக, இந்த இடத்துல வந்து சிமெண்ட் வச்சு பூசவே இல்லை. ஸோ அது வந்து கையால் வந்து ஈஸியாக எடுத்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நம்ம அதுக்காக ஒரு மாஸ்க் எடுத்துக்கலாம். உங்களோட பாத்ரூமில் வந்து அது அட்டாச்சாக, அதாவது நல்லா அப்படியே பூசியே வச்சுருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக நான் சொல்கிற டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மாஸ்க்கை வந்து ரெண்டாக வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம நாப்தலின் பால்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அது வந்து ஒரே ஒரு பால் வந்து சேர்த்துட்டு இந்த மாதிரி அந்த மாஸ்கோட அந்த நாடா வச்சு இந்த மாதிரி கட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி கட்டி விட்டுட்டு நம்ம வந்து தண்ணி போகிற வழி இருக்குது இல்லையா, அதில் வந்து வச்சு க்ளோஸ் பண்ணி மூடிட்டோம் அப்படின்னா அந்த சாக்கடை வழியாக இருந்து வர்ற கரப்பாம்பூச்சி வந்து அந்த நாப்தலின் பால்ஸில் இருந்து வர்ற வாசத்துக்கு வந்து வரவே வராது. இதே நீங்கள் வந்து கிச்சன் சிங்கில் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சிங்கில் வந்து ஃபில்டர் இருக்கும் பார்த்திங்களா நடுவில், அதில் கூட நீங்கள் இந்த மாதிரி டிப்பு வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அது வந்து டக்குன்னு கரைஞ்சும் போகாது. தண்ணி பட்டுது அப்படின்னா மெதுவாக தான் கரையும். ஸோ தாராளமாக நீங்கள் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து அதை ரெடி பண்ணிவிட்டேன். இதை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஹார்பிக் போட்டு சின்னதாக ப்ரஷ் வச்சு நம்ம இந்த மாதிரி கழுவி விட்டுடலாம். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சிமெண்ட் வந்து பூசிட்டு அந்த மாதிரி அப்படியே விட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதுதான் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி தெரியுது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு வந்து ஓப்பன் டைப்பில் இருந்ததுன்னா அப்படி க்ளோஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து க்ளோஸ் பண்ணியே வச்சுருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி மேல் பக்கமாக வந்து நீங்கள் நாப்தலின் பால்ஸ் வந்து அந்த மாஸ்க்குள்ளே போட்டு கட்டிட்டு இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரப்பான்பூச்சி தொல்லை வந்து வராது. இதை வந்து நீங்கள் கிச்சன்லேயும் வந்து பயன்படுத்திக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து தண்ணி இந்த மாதிரி ஊற்றினாலும் அது லைட்டாக தண்ணி போயிட்டே இருக்கும், கரைஞ்சு போகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்மளோட ஃப்ரீசரில் வந்து ஐஸ் கட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ வந்து நான் ஆல்ரெடி ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ நான் அப்போ க்ளீன் பண்ண ஃப்ரீசர் தான். பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டி பிடிக்காமல் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். 3 வாரம் ஆச்சு நான் இது க்ளீன் பண்ணி. ஸோ நான் எப்படி இது வந்து க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு மாஸ்க் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ மாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இந்த மாதிரி ஒரு கட் போட்டுக்கலாம். இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் வந்து சேர்த்துக்கோங்க. நைஸ் உப்பு இருக்கு இல்லையா, அது வந்து சேர்த்துக்கோங்க. 1லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி பரப்பி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் இருக்கிற நாடா யூஸ் பண்ணி நல்லா டைட்டாக வந்து ஒரு முடிச்சு போட்டுடலாம். இந்த மாதிரி முடிச்சு போட்டதுக்கு அப்புறமா உங்களோட ஃப்ரீசரை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணினதுக்கு பிறகு இந்த மாதிரி வந்து ஃப்ரீசரில் இந்த உப்பு பாக்கெட்டை வந்து வச்சு விட்டுடலாம். அப்பப்போ உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி எடுத்து தொடச்சும் கொடுத்துருங்க. நம்ம ஆல்ரெடி ஷேர் பண்ண வீடியோவில் ஒரு கிளாத்தில் வந்து சால்ட் கொட்டிட்டு நான் வந்து ஃபுல்லாக தொடச்சி காமிச்சிருந்தேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக நான் வந்து காட்டுறேன். இந்த மாதிரி நல்லா தொடச்சி விட்டுருங்க. ஐஸ் கட்டி ரொம்ப அதிகமாக உங்கள் ஃப்ரிட்ஜில் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சைடில் பட்டன் கொடுத்துருப்பாங்கள்ல, அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து 2-3 ஹவர்ஸில் உங்களுக்கு வந்து அந்த ஐஸ் கட்டி ஃபுல்லாகவே க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா ஐஸ் கட்டி பிடிக்கிறது வந்து கம்ப்ளீட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பவுலில் கூட நீங்கள் வந்து கல்லுப்பு போட்டு இந்த மாதிரி உள்ளே வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஐஸ் கட்டி பிடிக்கவே பிடிக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள்.
கிச்சனில் நம்ம யூஸ் பண்ணுற ஆயில் கண்டெய்னர் பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக ஒரு மாதிரி எண்ணெய் பிசுக்கு அதிகமாக பிடிச்சிரும். நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது சைட்லலாம் வந்து கசியும் பார்த்தீங்களா, அது வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கான பிசுக்காக வந்து படிஞ்சிரும். ஸோ அது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக விம் லிக்விட் வந்து எடுத்துருக்கேன். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மிக்ஸ் பண்ண பேஸ்ட்டை நம்ம வந்து இந்த கிளாஸ் பாட்டில்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம்ல ஆயில் போடுறதுக்கு, இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டீல் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரப்பரு. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துருங்க. கிளாஸாக இருந்தாலும் சரி, ஸ்டீலாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கும்போது எந்த மாதிரி உங்களுக்கு புதுசாக பளபளன்னு இருந்ததோ அந்த மாதிரி மாறிடும். வீட்டில் இருக்கிற கிளாஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது கூட நீங்கள் இது யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட்டு. நம்ம வந்து பால்லாம் காய்ச்சுவோம்ல, பால் காய்ச்சும் போது அந்த பால் பாத்திரத்துக்கு அடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பால் வந்து அங்கங்கே ஃபுல்லாக திரியாக பிடிச்சிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம எப்படி பால் காய்ச்சலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பால் காய்ச்சுற பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பால் காய்ச்சுற பாத்திரம் வந்து நல்ல கனமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, பால் காய்ச்சும் போது இந்த சைடில் ப்ரௌன் கலராக ஒரு மாதிரி அந்த பாத்திரமே தீஞ்சு போகிற மாதிரி ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு காரணம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹையில் வச்சு காய்ச்சறது ஒன்று. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா வெயிட்டே இல்லாத பாத்திரம், ஒரு அதாவது மெலிசாக இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி பாத்திரத்துலலாம் வந்து வச்சு காய்ச்சும் போது ரொம்பவே உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ அதையும் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பால் பொங்கி வரும்போது இந்த மாதிரி ஒரு உட்டில் கரண்டி வச்சு விட்டிங்கன்னா சிம்மில் அது பாட்டு கொதிச்சிட்ருக்கும், பொங்காது. அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து காலையில் ஃப்ரெஷ்ஷான பால் வந்து பால்காரர்கிட்ட வாங்குவோம். ஸோ அந்த மாதிரி வாங்குகிற பாலை டைரெக்டாக நம்ம வந்து ஊற்றி காய்ச்சக்கூடாது எப்போவுமே. இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி வடிகட்டிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுப்போம், அது வந்து ஹெல்தி கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம பிரியாணி அரிசிலாம் நிறைய வந்து வாங்கி வச்சுருப்போம். ஸோ பிரியாணி அரிசி பொறுத்த வரைக்கும் ஒரு விதமான இனிப்பு தன்மை வந்து அதிகமாக இருக்கும் அதில். ஸோ அதுக்காக சீக்கிரமாக இதில் வந்து வண்டு, பூச்சி, புழு எல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி வேப்பிலை வந்து எடுத்துக்கோங்க. வேப்பிலையை வந்து பச்சையான வேப்பிலையை டைரெக்டாக வந்து சேர்த்துறாதீங்க. இந்த மாதிரி காய வச்சு சேர்த்துக்கோங்க. அதுவும் வந்து இந்த மாதிரி ஒரு கிளாத் யூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து கட்டிட்டு சின்னதாக ஒரு மூட்டை மாதிரி கட்டிட்டு நீங்கள் வந்து அரிசியில் வந்து போட்டு வச்சுக்கோங்க. இப்படி செஞ்சீங்க அப்படின்னா வண்டு, பூச்சி, புழு வந்து எதுவுமே வராது. நீங்கள் வந்து அரிசி மூட்டை வந்து அதாவது மூட்டையாக வந்து வச்சுருப்பீங்கள்ல, அந்த மாதிரி வச்சுருக்கும் போது கூட நீங்கள் வந்து வேப்ப இலையை வந்து உருவாமல் அப்படியே இந்த மாதிரி காம்போடு வந்து நீங்கள் அதுக்கு மேலே கூட போட்டு வச்சுக்கலாம். ஸோ சீக்கிரத்தில் வந்து வண்டு பூச்சி வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். வீட்டில் வந்து நம்ம குடிக்கிறதுக்காக தண்ணி பிடிச்சி வச்சுருக்கிற குடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாரம் வரைக்கும் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி வழுவழுப்பு தன்மை, ஒரு மாதிரி பாசி பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி ஸ்மெல்லு, அதுக்கப்புறம் வந்து லைட்டாக அங்கங்கே வெள்ளையாக பிடிச்சிட்ருக்கோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக வீட்டில் இருக்கிற உப்பு எடுத்துக்கோங்க. கூடவே வந்து எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்து இந்த மாதிரி குடம் ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் வந்து தேய்ச்சி கொடுத்துருங்க. இந்த மாதிரி செய்யும்போது டக்குன்னு அதில் இருக்கிற கிருமிகள் எல்லாமே வந்து போயிடும். அதாவது குடத்துக்குள்ளே வந்து வழுவழுப்பு தன்மை மாதிரி பிடிச்சிருக்கும் பாருங்கள், அது எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் அந்த உப்பு தண்ணி கரை மாதிரி அங்கங்கே வெள்ளையாக டாட்டாக பிடிச்சிட்ருக்கோம்ல, ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகிடும். எப்போவுமே குடம் வந்து சுத்தமாகவே இருக்கும். இது வந்து நீங்கள் தண்ணி பிடிக்கும் போது எல்லாமே வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணி பிடிச்சிக்கோங்க. நான் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் நார்மல் நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல லிக்விடு, அது சேர்த்து இந்த மாதிரி வாஷ் பண்ணி கொடுக்குறேன். இந்த மாதிரி அடிக்கடி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த உப்பு தண்ணி கரை மாதிரி வெள்ளையாக பிடிச்சிட்டு குடம் வந்து அசிங்கமாக இருக்காது, எப்போவுமே சுத்தமாக பளிச்சுன்னு இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒரு ஷேராவது கொடுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா அந்த மாதிரி க்ளீன் பண்ணதுக்கு பிறகு குடம் வந்து நல்லா பளிச்சுன்னு ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கத்தாழை வந்து நான் வீட்டில் வளர்க்குறதுனால ஒரு சின்ன துண்டு வந்து கட் பண்ணிக்கிட்டேன். இது எதுக்கு அப்படின்னா வந்து ஆயில் காய்ச்சறதுக்காக. ஸோ இந்த மாதிரி வந்து கட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மஞ்சள் கலரில் ஒரு லிக்விட் மாதிரி வந்துகிட்ருக்கும், ஜெல்லு மாதிரி. அது போகிற வரைக்கும் ஒரு 4-5 வாட்டி வந்து தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து அந்த தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஜெல்லை மட்டும் நம்ம வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி வந்து மெத்தடில் ஆயில் காய்ச்சி யூஸ் பண்ணி பாருங்கள். தலைமுடி வளர்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டேன். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 200 ml அளவுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து எடுத்திருக்கேன். கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு
கருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். இப்போ இந்த எண்ணெயை காய்ச்சறதுக்கு ஒரு இரும்பு சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் எண்ணெயை சேர்த்துட்டு அந்த எண்ணெய் வந்து சூடானதுக்கு பிறகு அந்த 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிற கருஞ்சீரகத்தையும் சேர்த்துக்கலாம். அது சேர்த்து கொதிக்க ஆரம்பித்ததுக்கு பிறகு இந்த கத்தாழை ஜெல் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, ஸோ அதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து விட்டுருங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த கருஞ்சீரகம் அதுக்கப்புறம் இந்த கத்தாழை ஜெல்லு ரெண்டுமே வந்து நல்லா அதோட சாறுகள் எல்லாமே வந்து அந்த எண்ணெயில் இறங்கிடும். அந்த கத்தாழை வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் நல்ல ப்ரௌன் கலரில் மாறி இந்தளவுக்கு சுருங்கி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எண்ணெய் ஆறுனதுக்கு பிறகு வடிகட்டிக்கோங்க. இதை ரெகுலராகவே கூட நீங்கள் வந்து தலையில் யூஸ் பண்ணிக்கலாம். முடி வந்து சூப்பராக வளருங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ரீசெண்டாக இப்போ இந்த எண்ணெய் தான் வந்து காய்ச்சி நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. முடியும் வந்து நல்லா அடர்த்தி ஆகுது. பொடுகு தொல்லை எதுவுமே இல்லை. ரொம்ப சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் வந்து மறக்காமல் டைம் இருந்ததுன்னா செக் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸை தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.